குருவே துணை. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் உலாவிய நீர்மணி வேணியன் அழகில் சூடியன் அம்பலத்தாடுவான் மலக்கில் அம்படி வாழ்த்து வணங்குவான். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் நல்லவுதரும் கல்லுமல பலநகர், பெண்ணில் நல்ல ஆளோடு பெருந்தகை இருந்ததுவே. இறைவனுடைய திருவருத்திட்டத்தினாலும் சித்தர் பெருமக்களுடைய பேராற்றலினாலும் இன்று அருமையான ஒரு நிகழ்வு மைசூர் தமிழ் சங்கத்தினுடைய மாணவ மாணவிகளுக்கு 2ஆம் ஆண்டாக பாராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அருமையாக இந்த மாணவ மாணவிகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது பெருமையாக இருக்கின்றது. ஏனென்று கேட்டால் அந்த காலங்களில் நாங்களாம் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போய் ஸ்கூல்ல போய் படிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்லயே உட்காந்து படிக்கலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதை பற்றி பெருமையாக நாம நினைக்கணும். பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் கல்வியை பற்றி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் நிறைய உங்களோட பேசணும்னு தான் அழைப்பு வந்ததுனால உடனே நாங்கள் பேசிட்டு போகணுங்கிற ஒரு நிகழ்ச்சியில் இந்த மைசூர் தமிழ் சங்கத்தினுடைய விழா. இந்த தமிழ் சங்கம் 47 ஆண்டுகள் அருமையான ஒரு நிகழ்வாக இங்கே நல்லா கைதட்டுங்க. அவர் சொன்னது போல கைதட்டினாலே அதே ஒரு யோகா தான். 47 ஆண்டுகள் முடித்து இந்த தமிழ் மாணவ மாணவிகளுக்கெல்லாம், இந்த பள்ளியிலே படித்த மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இன்று சிறப்பு சான்றிதழ் கொடுத்து அவர்கள் எல்லாம் முன்னேற வேண்டும், அவர்கள் எல்லாம் ஒரு சிறப்பான இடத்திற்கு ஒரு அந்தஸ்து வர வேண்டும் என்கின்ற நிலையிலே இன்று இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உலகமெல்லாம் தமிழ்ச்சங்கம் இருக்கின்றது. இருந்தாலும் நம்ம மைசூர் தமிழ்ச்சங்கம் சிறப்பா இன்னைக்கு அருமையான ஒரு கைதட்டுங்க, அருமையான ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்லிட்டே இருக்கேன். கைதட்டுங்க, நீங்க தான் தட்டணும் கை. ஆமா, தமிழ்ச்சங்கத்துக்கு நாம ஊக்குவிக்க ஒரு, ஏன்னா இவங்களை நம்ம ஊக்குவிச்சாதான் அவங்க மாணவ மாணவிகள் ஊக்குவிப்பாங்க. அதுபோல இந்த மாணவ மாணவிகள் நான் சொல்றேன், நீங்கள் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நீங்க இந்த பொதுவா இன்னைக்கு நான் சொல்றது என்னன்னா, அந்த செல்போன் எல்லாம் நீங்க எடுத்து வச்சுட்டு நீங்க நல்லா படிக்கணும். நாங்க சொல்றது அதுதான். அதோட பெற்றோர்களுக்கு நாங்கள் அவங்களுக்கு மன அழுத்தம் இல்லாமல், மாணவர்களுக்கு மன அழுத்தம் இல்லாமல் பெற்றோர்கள் எல்லாம் மாணவர்களையும் மாணவிகளெல்லாம் கவனித்து அவருடைய நடவடிக்கையெல்லாம் கவனித்து அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து அவர்கள் முன்னேறுவதற்குண்டான வழிகளை சொல்லணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய கருத்து. ஏன்னா அவங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, பிள்ளைங்கள்லாம் கேட்காதுங்க. இன்னைக்கு அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால மாணவ மாணவிகளுக்கு நான் சொல்லக்கூடியதுனா, பெற்றோர்களை அனுசரித்து நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் சிறப்பாக நீங்களும் ஒரு பெரிய ஒரு நிலைக்கு வரணும். ஒரு IPS IAS போன்ற பெரிய நிலைக்கு இன்னைக்கெல்லாம் படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்முடைய இந்தியா வரலாற்றிலே ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரணும், நல்ல ஒரு அமைப்போடு இந்தியா வரணுங்கிற ஒரு நினைவோடு நம் நாட்டையும் நினைத்து நம் வீட்டையும் நினைத்து இந்த மாணவ மாணவிகள்லாம் மேற்கொண்டு படிக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன். என்ன அவசரமா நிறைய உங்களோட பேசணும். அடுத்த முறை நான் உங்களோட நிறைய பகிர்ந்து கொள்கிறேன் நான். ஆகவே இங்கு இந்த விழா, மைசூர் தமிழ் சங்க விழாவிற்கு இந்த தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் பிரான்சிஸ் அவர்களுக்கும் மற்றும் ரகுபதி பொது செயலாளர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுதலை வாழ்த்துகளுக்கும் தெரிவித்துக் கொண்டு இந்த மாணவ மாணவிகளை எல்லாம் வாழ்த்தி அவர்களை ஊக்குவித்து இந்த விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற ரமேஷ்குமார் IFS அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள். முனைவர் சீதா அவர்களுக்கு அவர்களுடைய தமிழ் பேராசிரியை
அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டும் தெரிவித்துக் கொண்டு இந்த தமிழ் சங்கத்தும் வளர வேண்டும். அடுத்த ஆண்டு எல்லோருக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு விழாவாக இதுக்காகவே நாங்கள் வந்திருந்து இந்த உங்களுடைய மத்தியிலே உங்கள் மத்தியிலே சிறப்புரை ஆற்ற இருக்கின்றோம் என்பதை கூறிக்கொண்டு அவசரமா நாங்க போகணுங்க ஒரு பிரின்ஸ் கூப்பிட்டாங்க. அதனால நாங்க வந்து விடைபெறுகிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள். ஏன்னா நாங்க பழனியிலிருந்து வந்திருக்கோம். பழனி வந்து தமிழ் சித்தர் போகரால் உருவாக்கப்பட்ட நவபாஷான விக்கிரகம் தான் அங்க இருக்குது. நவபாஷான விக்கிரகம் அதை உருவாக்கி எங்களுடைய முன்னோர்கள் தான் அதை கொடுத்தாங்க புலிப்பாணிகிட்ட. அந்த பாரம்பரியத்தை நாங்க வந்திருக்கோம். ஞான தண்டாயுதபாணி, அந்த ஞான தண்டாயுதபாணி முருகனுடைய அருள் இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் கிடைக்கணும், இந்த பெற்றோர்களுக்கு எல்லாம் கிடைக்கணும். இங்கே வருகை கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் அந்த அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அவனுடைய நினைவாக நாங்கள் இங்கே அந்த பழனியினுடைய நினைவாக இங்கே நாங்கள் வந்திருக்கின்றோம். பழனியாண்டன் தண்டாயுதமடைய அருளும் சித்தருடைய ஏன்னா குரு இல்லாமல் இறை கிடையாது. அதுபோல வந்து குருநாதருடைய அருள், போகர் புலிப்பானுடைய அருள் இந்த குழந்தைகளுக்கும் கிடைக்க வேண்டும், பெற்றோர்களுக்கும் கிடைக்க வேண்டும், இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், இந்த தமிழ் சங்கத்திற்கும் கிடைக்க வேண்டும். இந்த தமிழ் சங்கம் மேலும் மேலும் வளர்ந்து இன்னும் எல்லா துறைகளிலுமே அவர்கள் வந்து சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம். அறிவோம் நன்றாக, குரு வாழ்க, குருவே துணை.